இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு உண்மையாலுமே ஒரு சந்தோஷமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இது ஜஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுனால இன்றைக்கி இந்த மாதிரி சைக்கிளெல்லாம் ஓட்டிகிட்டு எல்லோரும் ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் எனக்கு ஓட்ட தெரியாது சைக்கிளு. நானே அரைகுறையாக தான் கற்றுருந்தேன். அதனால எனக்கு ஓட்ட தெரியாது. இவங்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பின்னாடி வந்து உட்காந்துட்டு ஆலப்பறை பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரியும். நான் சைக்கிளில் தான் வந்து போயிருக்கேன். கல்யாணம் ஆகி எங்கள் ஹரி பிறந்துமே சைக்கிள் தான். ஹரி பிறந்து ஒரு 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பைக்கே வாங்கினோம். அது வரைக்கும் சைக்கிள் தான் எங்கே போனாலுமே. சின்ன பிள்ளையில எங்கள் அண்ணன் கூட அதிக சைக்கிளில் போனவன் நானாக தான் இருப்பேன். அதுவும் இல்லாத அப்போ வந்து பெரிய சைக்கிள் தான், அந்த தண்டு வச்சு பெரிய சைக்கிளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தானே. எங்கள் அண்ணனுமே வந்து அடித்து ஏற மாட்டாங்க, அப்படி காலை தூக்கி போட்டு ஏறுவாங்களா. நான் அப்போ சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் அண்ணன் இப்படி காலை தூக்கி போட்டு ஏறி அந்த பக்கம் நின்றுப்பாங்க. நான் ஏறி தாண்டுக்கால் போட்டு உட்காந்துக்குவேன். அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு போவேன். ரொம்ப வருஷம் நான் தாண்டுக்கால் போட்டு தான் உட்காந்தேன். ஒன் சைடெல்லாம் பெருசாக நான் உட்காந்ததே இல்லை. அப்புறம் 11ஆவதெல்லாம் படிக்கிறப்பெல்லாம் பெருசாக சைக்கிளில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அப்போ எங்கள் அக்கா ஓட்டிப்பேன். 3ஆவது அக்கா சைக்கிள் ஓட்டி பழகிட்டு. அப்புறம் எங்கே போனாலும் அவள் தான் கடைக்கெல்லாம் போவாளா. அப்புறம் அவள் கூட வேணால் போயிருக்கேன். அப்போ வேணால் ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன். ஆனால் ஏறி கோர தெரியாது. நான் ஏறி கோந்ததுக்கப்புறம் தான் அவள் சைக்கிளே ஓட்டணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாட்ட தான் டிவிஸ் இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் சித்தப்பா தானே எங்களுக்கு எல்லாமே. அப்போ அவங்கக்கிட்ட தான் டிவிஸ் இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது டிவிஸ்னால். எங்கள் அக்கா அப்போ ஓட்டி பழகிட்டா டிவிஸை. எனக்கு ஓட்ட தெரியாது. நான் ரொம்ப புளிக்குண்டு தான் இருப்பேன் புள்ள. இப்போ பெரிய பிள்ளையெல்லாம் இருக்க மாட்டேன்னா. ஏன்னா 12ஆவது படித்து முடிக்கிறப்ப தான் எங்கள் அப்பா இருந்தாங்க. அதனால எங்கள் சித்தப்பா இருந்துட்டு, நீ முதல்ல பெரிய பிள்ளையாவ, அப்புறமா உனக்கு டிவிஸ் தரேன், நீ போய் எங்கே அதை தாங்கி பிடிப்ப அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் எனக்கும் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் கற்றுக்கல. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் சைக்கிளோ வண்டி எதுவும் ஓட்ட மாட்டோம். எங்கள் 3ஆவது அக்கா தான் ஓட்டுவா, அப்புறம் அந்த தங்கச்சி ஓட்டுறா, அவ்வளோதான். ஸோ அதனால் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் கல்யாணம் ஆனதப்புறம் வந்து அப்பாக்கிட்டே வந்துட்டு சைக்கிள் மட்டும்தான், வண்டியெல்லாம் கிடையாது. ஸோ சைக்கிளில் தான் எங்கே போனாலும் அந்த நாங்கள் அப்புறம் லோக்கலில் தானே இருந்தாங்க, அம்மா வீட்டில் தானே இருந்தோம். அப்புறம் அவரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா சைக்கிள்லேயே தான் வருவோம். எனக்கு போக ஏறி கூட உட்கார தெரியாது. நான் ஏறி உட்காந்து தான் அண்ணன் ஓட்டணும், அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக தான் ஏறி உட்காந்தே பழகினேன். அதுவே உலட்டி விட்டுட்டே இருப்பேன். திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ இது கூட ஏறிக்கோட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் பையன் பிறந்ததுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் பைக் வாங்கினேன். அது வரைக்குமே எல்லா பக்கம் சைக்கிள் தான். பட் இப்போல்லாம் அந்த சைக்கிளை யாருமே நினைக்கிறது இல்லை, மறந்துட்டோம்ல. உண்மையாலுமே இன்றைக்கி வந்து அப்படி உட்காந்துட்டு போகிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதை பற்றி பேசிட்டு சிரிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இப்போ அண்ணானால சைக்கிள்லாம் ஓட்ட முடியாது, அவர் காலில் கொஞ்சம் பிரச்சனை. இருந்தாலும் எனக்காக வந்துட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தாங்க. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள், யாரெல்லாம் இப்படி சைக்கிளில் போயிருக்கீங்கன்னு.